இம்போ நகர விளையாட்டு மைதானம் மெட்ரோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அந்த அதை சொல்லி நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி சொல்லி ஒரு விளையாட்டு மைதானத்தையும் கொண்டு வந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை ஒப்பனுக்கு சொல்றேன். அவன் புள்ள கார்த்திக்கு சொல்றேன், உங்களால இனிமேல் படி எதையும் செய்ய முடியாது. நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். நீ இருக்கிறியா, உங்க ஒப்பன் இருக்கிறான்னு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளவே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க இதை விட்டுட்டு நீ அதை செஞ்ச சொல்லாத. அந்த வேலை நடக்கிறதே இல்லை, அங்க போய் பாரு. காலேஜில் வேலை நடக்கிறதே அங்க போய் பாரு. அதை போயிட்டு இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி, உங்க ஆட்சி ஊழல் ஆட்சி, உங்க முதலமைச்சர் ஊழல் ஆட்சி, ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது ஜெயலலிதா. இப்ப போறது எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஊழல்ல உருகுலமா இருந்து குருகுலமா பண்ணது அதிமுக. ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் மண்டல் பணம் நீ கொடுத்த பொங்கல் நேற்று வந்தது. நாங்க எப்போ வந்தோம் தெரியுங்களா? 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்தோம். 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பரசுராமன் ஒருத்தர் இருந்து இந்த திருவொற்றியூர்ல நாங்கள் பொங்கல் விழா செஞ்சிட்டு இருக்கோம். 2006 வந்து என் தலைவர் கலைஞர் வந்த பிறகுதான் பொங்கலை பொங்கல் விழாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நீங்க பொங்கல் விழாவை நம்ம எப்படி பண்ணா சமத்துவ பொங்கல் கொண்டு வந்து பொங்கல் விழா கொண்டு வந்து நம்முடைய மகளிர் தலைவி அக்கா கனிமொழி அவர்களை அழைத்து வந்து இங்க நம்முடைய மண்ணின் மைந்தன் KPP சாமி இருக்கும்போது பொங்கல் விழா கொண்டாடினாங்க. சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க பண்றோம். நான் ஏதோ நேற்றுக்கு எம்எல்ஏ ஆன மாதிரி நீ ஏதோ நீ இருக்க, உனக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணும் போது நீ எம்எல்ஏ, நீ போறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா கவுன்சிலர். புரியுதா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ இன்னைக்கு வரைக்குமே நீ ஒண்டியே கத்திட்டு கிடக்குற. உன் கட்சியில வேற ஆள் இல்ல, உன் கட்சியில ஆள் இருக்கா இல்லையா? நீ இருக்கணும். எம்எல்ஏ ஆனாலும் நீ தான் இருக்கின்ற, எம்சி ஆனாலும் நீ தான் இருக்கின்ற. நாங்க அப்படி இல்ல, எதையும் விட்டு கொடுத்து போவோம். ஏன்னா விட்டு கொடுத்து போவோம் எவனுக்கு கெட்டு போவதில்லை. அதாவது 4 முறை தீர்ப்பு நாங்க விட்டு கொடுத்து போவோம், கெட்டு போவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. அதாவது இந்த நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும்ன்றது சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி நாங்க பொங்கல் விழால காசு வாங்கி கொடுத்துட்டு அவங்ககிட்ட இவங்க வாட்சி வாங்கி கொடுத்துட்டு யாருக்கிட்ட காசு வாங்கி கொடுத்துட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவ்வளவு ஒரு ஏழ்மையானவங்க கிடையாது. உன்னை விட உருப்படியாத மேல இருப்போமே தவிர நீ பாரு, எங்க வீட்டுல யாரும் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீ எப்படி இருக்க பாரு, வரக்கூடிய காலத்துல பார்க்கலாம். நான் சொல்லக்கூடாது எதுல பெருசா இருக்குன்னு சொல்லணுமே தவிர இதுல சொல்லக்கூடாது. அதனால வரக்கூடிய காலங்கள் பதில் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு அவர் சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல, என்னை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏய், நீ உங்ககிட்ட நான் 37,661 ஓட்டுல ஜெயிச்சிருக்கேன். நான் நீ உட்கார்ந்து உன் பையன் உட்கார்ந்த பையன் உட்கார்ந்தா. நீங்க ஆம்பளை என்னடா நீங்க எதுல உட்கார்ந்தீங்களே இல்லையா? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தீங்க. நீங்க அப்புறம் எப்படி ஓடுனீங்க? முக்காடு போட்டு ஓட இப்ப 3 பேரு நானு. புரியுதா? நான் யாரு? நீ 3 பேரும் சரி. சிங்கத்தோட புள்ள கட்சி கொதறிடுவோம் உங்களை பாத்துக்க. நீ நினைக்கிற நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன், இருக்கவனுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன எவனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணம் இல்ல, நான் ஒரு மாதிரி. அதனால நீ தெரிஞ்சுக்க. நீ என்ன பத்தி பேசக்கூடாது. நான் பேசக்கூடாது நினைச்சேன். நான் எனக்கு கூட எங்களோட மாவட்ட செயலாளர் எங்க பகுதி செயலாளர் சொன்னாங்க நான் பேசக்கூடாது. நீ பேசினதுக்கு உனக்கு பதில் கொடுத்தே ஆகணும். நீ எப்படியோ அத மாதிரிதான் உன் கட்சி. நீ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போறியோ அது போல உன் கட்சி போயிடுச்சு. என் கட்சி அப்படி இல்ல. என் கட்சிக்கு பாருங்க, இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு ஒரு இளம் தலைவர் காத்து கொண்டிருக்கான். அசைக்க முடியாது. நான் இருந்தாலும் என் பையன் இருப்பான், என் பையனாலும் என் தம்பி இருப்பான், எனக்கு பின்னால் என் கட்சிக்காரர் இருப்பாங்க. 1000 பேர், 1000 கைகள் மறைத்திருந்தாலும் மாதவன் மறைவதில்லை. ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓயாது. உதயசூரியனுடைய ஒளி ஒழித்து இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் உதயநிதி இருக்காங்க. அவர் இருக்க வரைக்கும் இந்த கட்சியை எவனாலையும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது.